அண்மை செய்தி. போக்சோ வழக்கில் சிக்கிய ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்ட உத்தரவில் தலையிட முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்சோ வழக்கில் இடமாற்றம் செய்யப்பட்ட உத்தரவில் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் மீதான பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் அடுத்தடுத்து வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுகின்றன. மாணவ மாணவிகளிடம் பாலியல் செயலில் ஈடுபட்டு போக்சோ சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் என 23 பேரை பணி நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்திருந்தது. இதேபோல் போக்சோ வழக்குகளில் சிக்கிய ஆசிரியர்கள் வேறு மாவட்டங்களுக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். ஈரோடு செம்புலிச்சம்பாளையத்தில் அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய சண்முகம் என்ற ஆசிரியரை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தார். தனக்கு எதிரான இந்த வழக்கில் தன்னை விடுதலை செய்து ஈரோடு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட இடமாற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி ஆசிரியர் சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி இடமாற்றம் உத்தரவில் தலையிட மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சண்முகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதியின் இந்த உத்தரவை உறுதி செய்து மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.